வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீக் 8ஓட ஸ்டடி பிளான் தான்ப்பா பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 7 வாரமாக நம்ம சண்டே பிடிஎஃப் டெஸ்ட்டும் ஃப்ரைடே ஆன்லைன் டெஸ்ட்டும் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வீக் 8 தான். வீக் 8ல் என்னென்ன லெசன் படிக்கணும்ன்ட்டு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழில் என்ன படிக்க போகிறோன்னா +1 +2 ரெண்டுமே இருக்கிற தமிழை நம்ம ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம +1 +2 படித்து முடிச்சிட்டோம். அதனால் இப்போ மறுபடியும் நம்ம ரிவிஷனுக்கு வந்துட்டோம். சரிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் 6th to +2 ப்ளஸ் சிறப்பு தமிழ் எல்லாமே படித்து முடிச்சிட்டோம். அதனால் இந்த வாரம் நம்ம +1 +2 நம்ம ரிவிஷனுக்கு போயிடலாம். அதில் கம்மியான சிலபஸ் தான் இருக்கும் நமக்கு படிக்கிறதுக்கு. நமக்கு சிலபஸில் கவர் ஆகிறது மட்டும் நீங்கள் படித்தா போதும். கலைச்சொற்கள், இலக்கணம் அந்த மாதிரி இது மட்டும் நீங்கள் படித்தா போதும். வேறு நீங்கள் போய் உரைநடை, செயல் பகுதி அதெல்லாம் படிக்க வேண்டாம். அதனால் +1 +2 நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் ரிவிஷனுக்கு வந்துடுங்க. 2 நாள் +1க்கு எடுத்துக்கோங்க, மீதி 2 நாள் நீங்கள் +2க்கு எடுத்துங்க. அதை எளிமையாக நீங்கள் முடிச்சிடலாம். ப்ளஸ் மேக்ஸு எப்பயும் போல் நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற எல்லா டாப்பிக்கும் பற்றி ஓவராலாக நம்ம டெஸ்ட்டு கொடுப்போம். ரீசனிங் ப்ளஸ் மேக்ஸு ரெண்டுமே சேர்த்து கொடுப்போம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, +2ல் இருக்க ஐஎன்எம் லெசன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐஎன்எம் லெசன் மொத்தம் 6 லெசன் இருக்கும்பா. அந்த 6 லெசனும் நம்ம மொத்தமாக தான் படிக்க போகிறோம். ஐஎன்எம் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய லெசனாக இருக்கும்பா. இதை கவனமாக நீங்கள் +2 முடிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு 6th to படிக்கும்போது ரிவிஷன் விடுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம 6th to 10th நம்ம முடிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த +2 படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஐஎன்எம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய நாட்டு நடப்புகளை நமக்கு தெரிஞ்சுக்கிடும் போது அடுத்தடுத்து இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த ஐஎன்எம் பாடம் படிக்கும்போது. இதில் நீங்கள் +2ல் தான் படிக்க போகிறீங்க. அதில் லெசன் என்னன்னு பாருங்கள். இந்தியா தேசியத்தின் எழுச்சிங்கிற ஃபஸ்ட்டு லெசன். செகண்ட் லெசன் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேச இயக்கமும். அந்த 3rd லெசன் படிக்க வேண்டாம்ப்பா. ஏன்னா முதல் உலகப் போர் பற்றி கொடுத்துருப்பாங்க, அது படிக்க வேண்டாம். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th லெசன் வந்துருங்க. காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். 5th லெசன் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். 7th லெசன் தேசியவாத அரசியலின் வகுப்புவாதம். நெக்ஸ்ட் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம், காலனித்துவத்துக்கு பிந்திய இந்தியாவின் மறுகட்டமைப்பு அப்படிங்கிற இந்த 7 லெசன் மட்டும் நம்ம +2ல் படித்தா போதும். இதை நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் இழுத்து படிச்சிருங்கப்பா. ஏன்னா அடுத்து ஒரு 10 தேதிக்கு மேலே கால்ஃபர் வந்துடும். அப்புறமா நம்ம இதே மாதிரி நீங்கள் லெசன் வைஸாக போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு சரியாக வராது. அப்போ நம்ம ரிவிஷனுக்கு போயிடணும் முடிச்சுட்டு. அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அதனால் இதை 2ஆக பிரித்து கொடுக்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அதனால் நீங்கள் இந்த வட்டம் கொஞ்சம் இந்த கூடுதலாக எஃபர்ட் போட்டு கொஞ்சம் இதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஐஎன்எம் முடிச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம எளிமையாக 6th to +2 தமிழ், ஜிஎஸ், மேத்ஸு எல்லாமே நமக்கு ஓவராலாக நம்ம கம்ப்ளீட்டாக நமக்கு முடிச்ச திருப்தி உங்களுக்கு இருக்கும்பா. இந்த 7 வாரமே நீங்கள் டெஸ்ட் எழுதியிருந்தீங்கன்னா நம்ம கொஸ்டினோட தரம் எல்லாமே கண்டினியூஸாக நம்மளை ஃபாலோ பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த 8வது வாரமாக நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா முழுமையாக எல்லாமே நீங்கள் படித்து முடித்து எக்ஸாமுக்கு ஒரு 75% நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கும். மிச்சம் 25% நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படித்ததே திரும்ப படிங்க. அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு எளிமையாக மனசில் நிற்கும். ஏன்னா இந்த வட்டம் நமக்கு இலக்கணம் வெயிட்டேஜ் ஏற்றிருக்காங்கப்பா. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிலபஸாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதிகமான டைம் இழுக்கக்கூடிய சிலபஸ்ப்பா அது. ஏற்கனவே ரீசனிங்கில் வேறு 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரீசனிங்க்கு டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. நம்ம யோசிக்கிறதுல கடகடன் டைம் ஓடிடும். அதனால் இந்த வட்டம் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டைமுக்குள்ளே யார் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான்ப்பா வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். இனிமேல் சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு புக்கை கையில் எடுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த வருஷம் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? எப்பயும் போல் நம்ம வெள்ளிக்கிழமை ஆன்லைன் தேர்வு கூகுள் ஃபார்மில் கொடுத்துருவோம்ப்பா. நீங்கள் ஆன்லைன் தேர்வு எழுதிட்டு சனிக்கிழமை எது உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியலன்னு தெரியுறத சனிக்கிழமை ரிவைஸ் பண்ணிவிட்டு சண்டே பிடிஎஃப் தேர்வுக்கு நீங்கள் ரெடி ஆயிருங்க. சரிங்களா? தேங்க்யூ.